பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அது வேற எதுவுமே இல்ல. கீழே ரெக்கார்டு மாதிரி பேசிட்டே இருக்கிறான். நீங்க கூட்டணி வச்சு தேர்தல் நிக்கிறீங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கொள்கைதான் பிரதானம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வருகின்ற போது எதிரிகளை நிறுத்த வேண்டும், வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி. துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்களில் அதை கூட சரியா செய்ய தெரியல. அதில் நான் பார்த்தேன் இன்னைக்கு குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேக்கா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கட்சி அது இப்பதான் அந்த கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற மாதிரியும் ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. அதாவது தாவேக்காத்தாவை கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வர்றதுதான் காமிக்குது. விஜய் பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்லை, அதை அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புகிறாங்க. பொதுச் செயலாளர் போகிற பேசுகிற இடங்கள்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக இதெல்லாம் எங்கள் கட்சி அந்த தரந்தாழ்ந்து போகிற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் இந்த கட்சியில் எம்பியாக இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கார். அதிமுக தொண்டன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? எந்த கொடியும் அவர் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொன்னால் இது போனால் ரொம்ப விகாசாக போயிடும். அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலைன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலைன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. நீங்கள் எம்ஜிஆரை தவிர அரசியல்லையும் சினிமாவிலையும் கொடி நாட்டிய வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ தாவேக்காவுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருங்க ஆதரவு? நானே சொல்கிறேன், அதுக்காக நிகழ்வே சொல்கிறோம். ஆனால் எம்ஜிஆரோட நாங்கள் எவனையும் ஒப்பிட மாட்டோம். எம்ஜிஆரோட எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டோம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஜய் தன்னை ஒப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் என்ன சரி, எம்ஜிஆர் மாதிரி அவர் நீ அதான் தவறு, நீ அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்கிறார், எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி வருவேன், அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க? அப்புறம் அவர் விரும்புகிறாங்க, இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புகிறாங்க. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. நம்ம வீட்டிலேயோ நம்ம குடும்பத்திலேயோ ஒரு மிகப்பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது 16 நாள் அந்த வலியோடு இருப்போம். இன்றைக்கு எங்கள் தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்கள் தோழர்களும் சரி, இந்த 16 நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் இறந்த 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். இதை நீங்க புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. 16 நாள் காரியம் முடிஞ்சவொடனே நம்ம கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்க சொல்லுவோம். மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்தில் நல்லா இருக்கிறாரு. அவருக்கு
மருத்துவமனைக்கு வந்து செக்கப் போயிருக்கிறார். இந்த செக்கப் வந்து திட்டமிட்ட செக்கப் தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு செக்கப் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லிடலாம் இல்லை செக்கப் பண்ணணும்னு தான் பண்ணி போயிருக்கிறார் அவர். அங்கே செக்கப் போயிருக்கிறார், செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறார், ஒன்றும் இல்லை அதில். அது அதுக்கு ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய ஒரு ஒரு செக்கப்பு போனதை வந்து இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்க, ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்கன்னா அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் அசிங்கமாக நடந்துட்டு இருக்காங்க. யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு 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 செக்கப்பு போயிருக்கிறாரு, ஒரு சின்ன காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு வாங்க வந்து பாருங்க வந்து பாருங்க, இதென்ன எக்ஸிபிஷன் அது, வந்து பாருங்க வந்து பாருங்க. ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? அங்கே அந்த நாங்கள் இருக்கிறப்போ காரிடரோட வரமாட்டானுங்க, விடமாட்டினாங்க, பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேராக கதவை தட்டோட நேராக உள்ளே போய் ஐயா தூங்க விட மாட்டேறாங்க. பாத்ரூமில் இருக்க ஐயா ஃபோன், ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினச்சிட்டு இருக்கானுங்க அவங்க. மனசில் அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு ட்ராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.